கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையானது உங்கள் குடும்பங்களுக்குள் பலமாய் கிரியை செய்வதாக, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நன்மையால் நிரப்புவதாக. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் பல சத்தியங்கள் நமக்கு பிரயோஜனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் நமக்கு தேவையானவைகள், நமக்கு பிரியமானவைகள், நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவைகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளுகிறோம். நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை பரிசுத்த வேதமே நமக்கு சொன்னாலும் நாம் செவி கொடுக்காதவர்களாக, கேட்காதவர்களாக இருக்கிறோம். இப்படிலாம் செய்ய முடியுமா? இப்படிலாம் வாழ முடியுமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இப்படிப்பட்ட பேச்சுகளும் எண்ணங்களும் தான் நீங்களும் நானும் தேவனுக்குள் உத்தமர்களாய் வாழ முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னது போல நானும் சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். பிரியமானவர்களே, நன்றாக கவனித்து பார்க்கணும். சிம்சோன் பெலிஸ்தியர்களிடத்தில் சென்று அவனுக்கு மனைவியை பெண் கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அவன் பெண் கொல்லும் பொழுது போகிற ஒரு சம்பவத்தை இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். தன் தாய் தகப்பனாரோடு கூட பெலிஸ்திய தேசத்துக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு சிங்கம் எதிர்த்து வருகிறது. அதை அவன் கர்த்தருடைய பலத்தினால் அடித்து கொண்டு போடுகிறான். சில நாள் கழித்த பின்பு அந்த வழியாக வரும்பொழுது அந்த சிங்கத்துக்குள் ஒரு தேன்கூடு இருக்கிறதை பார்த்து அந்த தேனை எடுத்து அவன் சாப்பிட்டு விட்டு அவன் தாய் தகப்பனுக்கும் கொடுக்கிறான். இப்பொழுது இந்த செய்தியை அவன் என்ன பண்ணுகிறான்? பெலிஸ்திய தேசத்திலே போய் அவன் மனைவியினுடைய குடும்பத்தாரிடத்தில் அந்த திருமண விருந்துக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு விடுகதையை சொல்லுகிறேன், நீங்கள் அந்த விடுகதையை விடுவித்து விட்டால் நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உடையை கொடுப்பேன், ஆடையை கொடுப்பேன். அப்படி நீங்கள் விடுவிக்காமல் போனால் நீங்கள் 30 பேரும் எனக்கு 30 ஆடை தர வேண்டும் என்று ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார். உடனடியாக சிம்சோன் இடத்துல அந்த விடுகதையை சொல்லும் என்று சொல்லும் பொழுது அவன் விடுகதையை சொல்லுகிறான். பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும் வந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது பெலிஸ்தியர்களால் அவனுடைய விடுகதைக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆகவே அவர்கள் சிம்சோனுடைய மனைவியினிடத்திலும் அவள் தாய் தகப்பனிடத்திலும் போய் சண்டைக்கு நிற்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடையதை பிடுங்கி சிம்சோனுக்கு கொடுக்கும்படிக்காகவா எங்களை விருந்துக்கு அழைத்தீர்கள்? மரியாதையா உன் கணவனிடத்தில் பேசி விடுகதைக்கு அர்த்தம் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லிடு. அப்படி சொல்லலைன்னா நாங்கள் உன்னையும் தாய் தகப்பனையும் சுட்டெரித்து போட்டு விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். பெலிஸ்தியருடைய மிரட்டலுக்கு பயந்து சிம்சோனின் மனைவி சிம்சோனிடத்தில் வந்து அந்த விடுகதையை எனக்கு விடுவிக்க மாட்டீரா என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் சிம்சோன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட நான் அதை சொல்லலையே, உனக்கு சொல்லுவேனா? இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். சிம்சோன் ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ திட்டத்தோடு அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். இப்பொழுது அவனை குறித்த தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அது ஒரு புறம் இருக்கட்டும். மறுபக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிம்சோனுடைய மனைவி அவன் யாருக்கும் சொல்லாத அந்த ரகசியத்தை தனக்கு சொல்லும்படி கெஞ்சி கேட்கிறாள், அழுது கேட்கிறாள். சிம்சோன் அவளுக்கு விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் சிம்சோனுடைய மனைவியை கவனித்து பாருங்கள், அழுது கொண்டே இருக்கிறாள். 7 நாள் விருந்து நடக்கிறது. அந்த 7 நாளும் அவள் தொடர்ந்து அழுது அழுது அவன் முகத்துக்கு முன்பாக உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறாள். மனைவியினுடைய ஓயாத அழுகை அவனை சலிப்படைய பண்ணி, சரி போ என்று சொல்லி அவளுக்கு விடுகதையை விடுவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல தான் நல்லா கவனிக்கணும்.
இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். புருஷன் ஒரு குடும்பத்துக்கு தலைவன், மனைவி ஒரு குடும்பத்தை நடத்துகிற குணசாலியான பெண். 2 பேரும் ஒருமனப்பட்டு இருந்தால்தான் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக சமாதானம் இருக்காது. கணவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் அது நல்லதோ கெட்டதோ மனைவி கணவனுக்கு இசைந்து போக வேண்டும். ஒருவேளை கணவன் சொல்லுகிற காரியம் வேதத்துக்கு புறம்பானது என்று சொன்னால் மட்டும் அவள் அன்பாக, ஞானமாக, பொறுமையாக தன் கணவன் ஏற்றுக்கொள்ளும்படி அதை எடுத்துரைக்க வேண்டும். நிறைய குடும்பத்தில் நான் பார்க்குறேன், கணவன் ஒரு காரியத்தை சொல்லியாச்சுன்னா மனைவி உடனே அது தனக்கு பிடிக்கலைன்னா தட்டா புட்டான்னு பேசி சண்டை போடுகிற சுபாவம் உள்ளவளாக இருக்கிறாள். இப்போ மனைவி சண்டை போடுகிறது நிமித்தம் கணவன் சொல்லுகிற காரியம் நல்லதாக இருந்தாலும் அவன் அதை செயல்படுத்த மாட்டான். கொஞ்ச நாட்கள் கழித்து அதனுடைய பாதிப்பு தெரியும் பொழுது திரும்ப மனைவி என்ன சொல்லுவா தெரியுமா? நான் தான் புத்தி கெட்டத்தனமாக சண்டை போட்டேன், பேசினேன்னா உங்களுக்கு அறிவு எங்கே போச்சும்பா. இப்போ பாருங்க, ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டாங்கிற மாதிரி அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மை வராமல் தடைபட்டு போய்விடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு புத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, கர்த்தரை தேடுறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு இது அவசியம்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அல்லது ஒரு ரகசியத்தை உங்களுக்குள்ளே காத்து கொள்கிறீங்க, அதை உங்கள் மனைவிட்ட சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம், தப்பு இல்லை. எல்லா காரியத்தையும் கண்டிப்பாக மனைவிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் பெண்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கணவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள், தேவன் அப்படித்தான் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னால், தேவனுடைய பார்வையில் அது நீதியாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் எடுக்கிற சில முடிவுக்கு உங்கள் கணவர் உடன்பட மாட்டார் என்று சொல்லி தெரிந்தால் அதை உங்கள் கணவருக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு தங்கச்சியை தெரியும். அந்த தங்கச்சி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண். ஆனால் அவள் திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு சென்ற உடனே பார்த்தீங்கன்னா அந்த புருஷன்ட்ட கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவுமறவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுடைய தகப்பனுக்கு 2வது மனைவி இருக்கிறார்கள் என்று புருஷனிடத்தில் சொல்லிவிட்டாள். அவங்க அண்ணன் ஒரு காலத்தில் ரவுடியாக இருந்தான் என்று சொல்லிவிட்டாள். அவள் குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாவற்றையும் புருஷனிடத்தில் சொன்னதுனால இப்பொழுது அந்த தங்கச்சியினுடைய கணவன் பார்த்திங்கன்னா மாமனார் வீட்டுக்கு வரவே மாட்டார், மாமனார்கிட்டையும் தன்னுடைய மைத்துனர்கிட்டையும் பேசவே மாட்டார். இப்போ பாருங்கள், ஒரு பெண் கணவனிடத்தில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொன்ன காரியம் அவள் குடும்பத்தை அவள் புருஷன் குடும்பத்தோடு சேர விடாதபடி பிரித்து விட்டது. இப்போ உட்காந்து அழுறா. அதே நேரத்தில் அவள் சொல்கிறா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, புருஷனுக்கு கீழ்ப்படியதானே சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் புருஷன்கிட்ட சொன்னேன். அப்போ நான் அந்த தங்கச்சிட்ட கேட்குறேன், ஏம்மா உன் புருஷன் இதெல்லாம் கேட்டு சொன்னியா கேட்காம சொன்னியா? நான் ஒளிவுமறைவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கேட்காமலே சொன்னேன். இதுதான் ஞானமற்ற செயல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன், சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் எப்போ பார்த்தாலும் புருஷன்ட்டு அழுதே காரியத்தை சாதிப்பாங்க. அவங்க விரும்புகிறத அந்த கணவன் செய்கிற வரைக்கும் விட மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. மனைவியினுடைய அந்த ஓயாத ஒழுக்கு நிமித்தம் சில கணவன், சரி குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி மனைவி அழக்கூடாதுங்கிறதுக்கு அவள் சொன்னதெல்லாம் செய்வாங்க. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் உருப்படவும் மாட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நேசரத்தில் ஒரு ஃபெல்லோஷிப் அறிவேன். அதுக்கு பேர் 10th ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன் மனைவி அழுதான்னு சொல்லி ஜெப கூட்டத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது, உன் மனைவி அழுதான்னு சொல்லி நீ அவளுக்கு எல்லா விஷயத்தையும் இணைந்து போகக்கூடாது. கரெக்டாக அவங்க பேசுவாங்க. அதனால் நேசரத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அந்த ஃபெல்லோஷிப் போகக்கூடாதுப்பா, குடும்பத்தை பிரிச்சுருவாங்கம்மாங்க, கணவன் மனைவியை பிரிச்சுருவாங்க. இல்லை, அது கணவன் மனைவியை பிரிக்கிற குடும்பம் இல்லை, கர்த்தருக்குள் நடத்துகிற ஒரு குடும்பம். ஏன் சொல்கிறேன்னா, யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அன்பால் பிணைக்கப்பட்டான்னா அந்த அன்பு நிமித்தம் எதையும் விட்டு கொடுப்பான். யோசித்து பாருங்களேன். அப்போ கணவன் மனைவிங்கிறது ஒரு மேலான உறவு. அந்த உறவு
நம்ம கடைசி வரைக்கும் அன்பை சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அதனால சிலர் தன் மனைவியை அல்லது புருஷனை வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால சில தவறான முடிவுகள் எடுப்பார்கள், சில தவறுகள் செய்வார்கள். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கை பாருங்க. அவன் தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஒரு விடுகதை எதுக்கு போடுறான்? ஒரு ஆதாயத்துக்காக தானே. அங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், உங்களால் விடுவிக்க முடியலன்னா நீங்கள் எனக்கு 30 ட்ரெஸ் தரணும், விடுவிக்க முடிச்சிட்டுனா நான் உங்களுக்கு தருவேன். இந்த அக்ரிமெண்ட்டில் சிம்சோன் தோற்று போனான். அவன் நல்ல கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு உலக மனிதனுக்கு முன்பு தோற்று போகக்கூடாது. உங்கள் சாட்சியை காத்துக்கொள்ளணும். அதனால் அன்பா தாழ்மையாக சொல்கிறேன், என் பிள்ளை அழுதுச்சு, என் மனைவி அழுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையாவது செஞ்சீங்கன்னா பின்னாட்களில் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாத குறைச்சலை கொண்டு வரும், சமாதான குறைச்சலை கொண்டு வரும், நஷ்டத்தை கொண்டு வரும். சிலர்லாம் பாருங்கள், என் பிள்ளை அழுதியா அதனால் இந்த ஸ்கூலில் சேர்த்தேன், கடைசியில் ஃபீஸ் கட்ட முடியாமல் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன், எவ்வளவு யார் அழுதாலும் எது சரியோ அதை செய்து பழகுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் கிருபையுள்ள உமது கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தருகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக நிதானமாய் நீதியாய் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் அன்பை நீங்கள் விளங்க பண்ணுங்க. உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சமாதானத்தை கட்டளிடுங்க. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணணும். ஆண்டவரே, ஒருவராகிலும் வெட்கப்படாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி, விழுந்து போகாதபடி, மடங்கடிக்கப்படாதபடி உங்கள் கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.